சந்தே கிச்சன் சேனல். நான் உங்க பினஸ்ரீ. இன்னைக்கு பன்னீர் பர்கர் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஈஸியாக வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலான்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் ஸ்கிப் பண்ணுறேன், மைதா ஆட் பண்ணலை. இதுக்கு கார்லிக் பவுடர் கொஞ்சம், ஆரிகானோ, அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணுவோம், அதனால சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் டொமேட்டோ சாஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி தந்தூரி வெஜ் மயோ கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த நான் சேர்த்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி தந்தூரி மயோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவருக்காக நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேட்டராக ரெடி பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் அந்த பன்னீர் மேலே கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி இருக்கட்டும். உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, அப்படி தேவைப்பட்டால் உப்பு காரெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், தக்காளியும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உப்பு மிளகுத்தூள் மேலே தூவிக்கோங்க, மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு மிக்சிங் ஜாரில் பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப பவுடராக இல்லாமல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீரை இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சுட பண்ண வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பேட்டரில் நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணிடணும். கோட் ஆனதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸில் ஒரு முறை நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணிடலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஸ்பூன்லேருந்து நீங்கள் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணிக்கலாம். மேலே எல்லாமே சுற்றி வர மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணிவிடுங்க. எகெயின் நான் இந்த பேட்டரில் போட்டு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி செய்யறதுனால நல்ல திக்னஸ் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறமா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். 2 வாட்டி நீங்கள் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா, ஒரு வாட்டி கூட நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கலாம், நான் அதையுமே காட்டுறேன். இப்போது ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி பிரெட் கிரம்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேப் பண்ணிவிடுங்க. இப்படி தட்டிட்டிங்கன்னா எல்லாமே அதில் டைட்டாக பிடிச்சிடும். லேசாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா அதில் பிரெட் கிரம்ஸில் எல்லாமே ஒட்டிக்கும். இப்போ நம்ம பேட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற பன்னீரை கூட நான் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் திக்காக இருக்கும், ஏன்னா டபுள் கோட்டிங் கொடுத்துருக்கேன். அது 2க்குமே சிங்கிளாகவே நான் டிப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. நம்ம இதை உடனடியாக டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவருக்கு நீங்கள் வச்சுடுங்க. மினிமம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் வச்சுடுங்க. அப்போ அது எல்லாமே செட் ஆகிடும். எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு நான் வச்சுருந்தேன். இப்போ நான் எடுத்து காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் செய்கிறீங்க அப்படின்னா, இல்லைனா நைட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் செய்கிறீங்கன்னா, இந்த மாதிரி டைம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்சிட்டிங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு பிரெட் பன்னுள்ள நீங்கள் ஸ்டஃப் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்ம இதை போட்டுட்டு இம்மீடியட்டாக திருப்பக்கூடாது. சைடெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டியே உள்ளே போடணும், இல்லைனாக்கா அது பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இம்மீடியட்டாக நாங்கள் போடக்கூடாது. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பன்னீர் பேட்டியுமே நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது பேட்டிஸு ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம், தக்காளி. இப்போ நான் பன் எடுத்திருக்கேன். பன்னு பார்த்தீங்கன்னா 2 நார்மல் பன், ஒன்று வீட் பன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு
பிடிச்ச பன்னை நீங்கள் எடுத்துக்கலாம். பர்கர் பன் பாருங்க, இது வந்து வீட் பன். இப்போ இதுக்குள்ளார நம்ம ஸ்டஃபிங் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பர்கர் மயோ வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் காட்டினது வந்து நான் தந்தூரி மயோ, இப்போ வந்து பர்கர் மயோ காட்டுறேன். எல்லாமே ரெடியாகவே நம்மளுக்கு கிடைச்சிடுது. இந்த மாதிரி எல்லாம் சுற்றி வர மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த நம்ம செஞ்ச பேட்டியை வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஆனியன் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பீஸ் தக்காளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே இருக்கிற பன்னில் நான் மயோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸை வச்சு ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு பர்கர் தான் சாப்பிட முடியும். ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும். ஹோம்மேட், நீங்களே செஞ்சதுன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வீட் பன்லையுமே செஞ்சு காட்டுற பாருங்க. நல்ல ஜூஸியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம செஞ்ச அந்த பேட்டி எல்லாமே. இது வந்து வீட் பன் எடுத்துருக்கேன். இதுக்குமே சேம் அதே மாதிரி பர்கர் மயோ யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாகவே ஸ்டஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கடையை விட நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் கூட கொஞ்சம் மைல்டாக இருக்கும். பட் நம்ம வீட்டில் இப்படி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஒரு பார்ட்டி இருக்குது, பர்த்டே பார்ட்டி, இல்லைனா உங்கள் ஃபேமிலி டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பர்கர் செஞ்சு ஃபேமிலியோட கொடுத்து பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இதுக்குமே சேம் அதே மாதிரி ஆனியன் எல்லாம் வச்சுக்கிறேன். நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். இதுக்குமே சேம் நான் மயோ இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். பன்னீர் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பர்கருக்கு மேலே நீங்கள் சாப்பிடவே முடியாது, அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு ஒரு ஜங்க் ரெசிபி காட்டியிருக்கேன், பன்னீர் பர்கர். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் உங்கள் டைம் கொடுத்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.